வயது தடை இல்லை, நீங்களும் சாதிக்கலாம். சாதிப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை என்று எத்தனையோ மனிதர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். சிலர் மட்டும் வயதை காரணம் காட்டி திறமையை புரிந்து கொள்ள மறுப்பார்கள். திறமையை வளர்த்து கொள்ளவும் லட்சியத்தை அடைவதற்கும் வயது ஒரு பொருட்டல்ல. துணிவும் முயற்சியும் இருந்தால் எந்த வயதிலும் சாதிக்கலாம். அதற்கு உதாரணமானவர் தான் மிஸ்டர் பீட்ஸ். தற்போது யூடியூப் என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்ட ஒன்றாக இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் யூடியூபை தொடங்கலாம். அதில் சம்பாதிப்பது என்பது மிகச் சிலரால் மட்டும்தான் முடிகின்றது. காரணம் அவர்களின் முழு ஈடுபாடு. ஆனால் தனது 12 வயதில் யூடியூபை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து 18வது வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போது மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கும் இந்த இளைஞரின் கதை தெரியுமா உங்களுக்கு? ஆம், யூடியூப் உலகின் மிஸ்டர் பீஸ்ட் என்றால் அறியாதவர்கள் இருக்க முடியாது. இவரது உண்மை பெயர் ஜிம்மி டொனால்ட்சன். 1998ஆம் ஆண்டு பிறந்த இவர் தனது வேகமான மற்றும் உயர் தயாரிப்பு வீடியோக்களுக்காக அறியப்படுகின்றார். சுமார் 372 மில்லியனுக்கும் அதிகமான சந்தாக்காரர்களுடன் இயங்கும் இவரது சேனலில் சவாலான வகையில் அனைவரும் விரும்பும் வகையில் வீடியோக்களை தொகுத்து வழங்குகின்றார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து யூடியூபராக திகழ்ந்து வருகின்றார் மிஸ்டர் பீட்ஸ். இதுவரை 740 வீடியோக்கள் பதிவிடப்பட்டுள்ளதாகவும் இவரது முதன்மை சேனலான மிஸ்டர் பீட்ஸுக்கு 141 மில்லியன் சப்ஸ்கிரைப் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு கணக்கின்படி ஜிம்மி டொனால்ட்சன் சொத்து மதிப்பு $106 மில்லியன் மேல் அறியப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு கணக்கின்படி ஜிம்மி டொனால்ட்சனின் சொத்து மதிப்பு $106 மில்லியன் மேல் என அறியப்படுகின்றது. இத்தனை சிறிய வயதில் இமாலய வெற்றியுடன் மில்லியனராக வலம் வரும் இவர் எத்தனை நெருக்கடிகளை சந்தித்திருக்க வேண்டும். 12 வயதில் தனது யூடியூப் சேனலை துவங்கி கேம்களை ஆடி வந்த பீஸ்டுக்கு பெரிய யூடியூபராக ஆக வேண்டும் என ஆசை. என்ன மாதிரி வீடியோக்கள் வைரல் ஆகின்றது என நாள் முழுக்க கணினியில் அமர்ந்து ஆராய்ந்து புதிய வீடியோக்களை அப்லோட் செய்வார். கணவரை பிரிந்து மகனை வளர்த்த அவரது தாய் படிக்காமல் என்ன இது என அதட்டியும் கேட்கவில்லை பீஸ்ட். 30,000 சப்ஸ்கிரைபர்கள் தான் இருந்த நிலையில் தனது 18வது வயதில் கல்லூரியில் சேர அட்மிஷனும் வந்தது. கல்லூரிக்கு போனால் யூடியூப் கனவு சாத்தியமாகாது என்ற போது பீஸ்ட் அந்த முடிவை எடுத்தார். நான் கல்லூரிக்கு போக மாட்டேன், இனி நான் முழு நேர யூடியூபராகத்தான் இருப்பேன். சம்மதிக்காத தாயை விட்டு தனது 18வது வயதில் தனது பிறந்த நாள் அன்று வீட்டை விட்டு வெளியேறி நண்பனின் வீட்டில் தங்கிக் கொண்டு சேனலை நடத்த ஆரம்பித்தார். முதல் பெரிய ஹிட் அதன் பின் வந்தது. 40 மணி நேர வீடியோ. 1 முதல் 1 லட்சம் வரை எண்ணிக்கொண்டே இருந்தார். 40 மணி நேரம் தூங்காமல் 1 லட்சம் வரை எண்ணி முடித்து அதை நன்றாக எடிட் செய்து வெளியிட்டார். 3 கோடி வியூக்கள். அதன் பின் நண்பர்களின் பார்ட்னர்ஷிப்பும் வந்தது. மக்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து நண்பர்கள் மூலம் பெரிய பரிசும் கொடுப்பார். இப்படி பல வழிகளில் தனது சேனலின் பார்வையாளர்களை உயர்த்தி வெற்றி மேல் வெற்றியை குவித்தார் பீட்ஸ். வீட்டை விட்டு துரத்திய அம்மா மகிழ்ந்து அவரிடமே பணியில் சேர்ந்தது ஹைலைட். ஆனால் 40 மணி நேரம் உட்கார்ந்து 1 லட்சம் வரை எண்ணுவது என்பதெல்லாம் வேறு லெவல். இலக்கின் மீது அதீத வெறி இருந்ததால் தான் இவர் வெற்றி பெற வாய்ப்பு ஏற்பட்டது. ஆகவே சாதிக்க வயது என்பது தடையில்லை என்பதை நாமும் உணர்ந்து இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.